இந்த ப்ராப்ளம் பாருங்க. A pentagon pyramid side of base 40 mm and height 70 mm, which means இதான் ஒரு pentagon pyramid னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இதான் ஒரு pentagon pyramid. இதுக்கு side of base இருக்கு பாத்தீங்களா? இந்த பேஸோட சைடு இதோட வேல்யூ எவ்வளவு சொல்றாங்க? 40 mm சொல்றாங்க. நெக்ஸ்ட் இதோட ஹைட் எவ்வளவு சொல்றாங்கன்னா 70 mm சொல்றாங்க. ஓகேங்களா? இஸ் ரெஸ்ட் ஆன் HP. ரைட்னா HP வந்து இது வந்து இருக்கு. சோ இது இந்த கண்டிஷன் இருக்கலாம், இந்த கண்டிஷன்ல இருக்கலாம். நெக்ஸ்ட் அது வந்து ஒரு கண்டிஷன் சொல்லி வந்து லாக் பண்றாங்க. இஸ் ரெஸ்ட் ஆன் HP by one of its edge. ரைட்ங்களா? one of its base edge. ரைட்ங்களா? இதுதான் வந்து பேஸ் எட்ஜ். கார்னர்னா இப்படி நிக்கும். புரியுதுங்களா? கார்னரா நிக்கும், எட்ஜ்னா இப்படி நிக்கும். சோ இதெல்லாம் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணனும். ரைட்ங்களா? சோ one of its edge and the axis is inclined at an angle of 40 degree to the HP. நெக்ஸ்ட் இது அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவோம்? இது ஆக்சிஸ் இன்க்ளைன் எடுக்க போறோம் 40 டிகிரிக்கு. இந்த சென்டர் ஆக்சிஸ் இருக்கு, அந்த ஆக்சிஸ் 40 டிகிரி இன்க்ளைன் எடுக்க போறோம். ரைட்ங்களா? சோ புரியுதுங்களா? இதுதான் இப்போ வந்து நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க? draw its projection of the pyramid. ஓகேங்களா? pyramid வந்து இது ஃபைனல் ப்ரொஜெக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வரைய சொல்றாங்க. சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போறோம்? எப்பயும் பண்ற மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ரெஃபரன்ஸ் லைன். ஓகேங்களா? இது x, இது y. நெக்ஸ்ட் வந்து இங்க வந்து ஒரு இது பென்டகன் ஷேப் வரையறோம். ரைட்டுங்களா? சோ பென்டகன் ஷேப் வரையணும்னா அதோட வேல்யூ எவ்வளவு சொல்றாங்க? 40 mm சொல்றாங்க. ஓகே, சோ நம்ம இது பார்த்த மாதிரி தான் கண்டிஷன் பார்த்த மாதிரி தான் பை இது எங்க நிக்குதுன்னா ரெஸ்ட் ஆன் HP by one of its base edge. ரைட்டுங்களா? இதான் இந்த பேஸ் எட்ஜ். ஓகே, சோ இங்க நின்னா கார்னர், இத வச்சோம்னா பேஸ் எட்ஜ். சோ இது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன வைக்கணும்? பேஸ் எட்ஜ் இங்க வர மாதிரி தான் வைக்கணும். ஓகேங்களா? சோ இங்க பேஸ் எட்ஜ் வர மாதிரி வைக்கலாம். அந்த வேல்யூ எவ்வளவு சொல்றாங்க? 40 ன்னு சொல்றாங்களா? சோ 40க்கு ஒரு லைன் ஒன்னு வரையீங்க. 10, 20, 30, 40. ஓகே, நெக்ஸ்ட் இந்த டெம்ப்ளேட் பாத்தீங்கன்னா இந்த 40க்கு வேல்யூ இருக்கும். 40க்கு பாத்தீங்களா ஃபைனல் லாஸ்டா இருக்க பாயிண்ட் 40 கான பாயிண்ட். அந்த பாயிண்ட் இப்படி வச்சுட்டு என்னன்னு இருக்கு எல்லா இடத்துலயுமே அதை மார்க் பண்ண வேண்டியதான். வச்சுட்டு ஸோ இந்த ஒரு பாயிண்ட், இந்த ஒரு பாயிண்ட், இந்த ஒரு பாயிண்ட், இப்போ இது எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணணும். இப்போ இதுல பாத்தீங்கன்னா இது சென்டர் நம்ம மார்க் பண்ணணும். ஏன் சென்டர் மார்க் பண்ணணும்னா இதுல இந்த அபெக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த அபெக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த பாயிண்டையும் நம்ம மார்க் பண்ணணும். ஸோ இது பாட்டம் இருக்கிறத வரைஞ்சிட்டோம், டாப்ல இருக்க இந்த அபெக்ஸையும் மார்க் பண்ணணும். ஸோ அபெக்ஸ் எங்க வரும்னா சென்டர் வரப்போகுது. இப்போ இந்த டெம்ப்ளேட் வச்சீங்கன்னா இது சென்டர் வந்து கரெக்டாக காட்டும். ஸோ இதுதான் சென்டர். இப்போ என்ன பண்ணோம்? எல்லா பாயிண்ட்டுமே ஜாயின் பண்ணணும். எல்லா கார்னர் வந்து இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்லாண்டிங் எட்ஜ் வருது பாத்தீங்களா. ஸோ இங்க இருந்து பாட்டம்ல இருந்து ஸ்லாண்டிங் எட்ஜ் வருது பாத்தீங்களா. ஸோ இதை ஜாயின் பண்ணணும். ஸோ 6 கார்னர்ல இருந்தும் 5 கார்னர் இருந்தும் ஒரு இந்த சென்டர் நோக்கி ஒரு ஸ்லாண்டிங் எட்ஜ் வரும். ஓகே, நெக்ஸ்ட் இது நம்ம நேம் கொடுத்துக்கலாம். இதை நான் ஏன்னு வச்சுக்கணும்னா இது பி சி டி இ, சென்டர் வந்து நான் ஓன்னு சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ செகண்ட் ஸ்டெப், இது ஹைட் எவ்வளவு பார்க்கணுங்க. இது ஹைட் வந்து 70 mm. ரைட்டுங்களா? ஸோ இந்த சென்டர் வந்து ஓகே நீங்க வந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் போகுது. ஃபர்ஸ்ட் சென்டர் வந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் போட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இது ஹைட் இது எவ்வளவு இருக்கு? இதோட ஹைட் 70. ஓகே, இதுதான் நமக்கு என்ன இந்த O டேஷ் பாயிண்ட். ஓகே, அதே போல பாட்டம் பார்ப்போம். A வந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் பாட்டம் வரைக்கும், B அங்கேதான் இருக்கு, B வந்து ஒரு ப்ரொஜெக்ஷன். நெக்ஸ்ட் C வந்து ஒரு ப்ரொஜெக்ஷன், E வந்து ஒரு ப்ரொஜெக்ஷன், நெக்ஸ்ட் D வந்து ஒரு ப்ரொஜெக்ஷன். ஓகேங்களா? இப்போ நேம் கொடுத்துக்கலாம்.
நீங்க இப்ப இங்க இருந்து பாக்குறீங்க ரைட்டுங்களா, பாத்தீங்கன்னா ஏ தெரியும், இ தெரியும், டி தெரியும், பியும் சியும் தெரியாது ரைட்டுங்களா. சோ இந்த இடத்துல இந்த எக்ஸ்போர்ட் மேல முதல்ல இந்த பாட்டம் லைன் வருதுங்க. ஓகே, இதான் அந்த பாட்டமுக்கானது. இது பேர் என்னது, ஏ டேஷ் வித்தின் பிராக்கெட் பி டேஷ். ஏன் வித்தின் பிராக்கெட் போடணும், இது இங்க இருந்து பார்த்தா பி தெரியாது ரைட்டுங்களா. நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட் பேரு இ டேஷ் வித்தின் பிராக்கெட் சி டேஷ் ஓகேங்களா. அதே போல இந்த பாயிண்ட் பேரு டி டேஷ். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஏ வந்து ஓ நோக்கி இந்த ஸ்லாண்டிங் எட்ஜ் வந்து பார்த்தீங்களா, இந்த ஸ்லாண்டிங். ஓகே, இந்த பாட்டம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லாண்டிங் போது பாத்தீங்களா. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் நம்ம ட்ரா பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஏ வந்து ஓக்கு ஒரு லைன் வரீங்க. ஓகே, சோ இது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டிங் எட்ஜ். ஓகே, நெக்ஸ்ட் பி ல இருந்து ஓக்கு ஒரு லைன் வரீங்க. பி தெரியாது, சோ அதனால இந்த வரை லைன் எப்படி தான் வரையணும், டாட் தான் வரையணும். ஓகே, சோ வரதால தெரியாது, அது அதுக்குள்ள இருக்கு. சோ இப்போ இதுல ரெண்டு லைன் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஏ பி முடிஞ்சா நெக்ஸ்ட் சி ல இருந்து லைன் வரீங்க. சி எங்க இருக்கு, இந்த பாயிண்ட் இருக்கா. சோ இங்க இருந்து சி வந்து கண்டிப்பா உள்ளது இங்க பார்த்தா தெரியாது, தெரியாது நம்ம எப்படி போடுவோம், டாட்ல போடுவோமா. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க ஈக்கு இங்க தான் இருக்கு. சோ ஈ இங்க பார்த்தா தெரியும். சோ நெக்ஸ்ட் ஈ லைன் சொல்லிட்டு புரியுங்களா. இப்போ இதுலயும் பார்த்தா லைன் இருக்கு, ஒரு டாட்டர் லைன் இருக்கு, ஒரு லாங் லைன் இருக்கு. ஓகேங்களா, கன்ஃபியூஸ் லைன் இருக்கு. நெக்ஸ்ட் டி ல இருந்து ஓக்கு. ஓகேங்களா, இப்போ செகண்ட் ஸ்டெப் போக நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா ஆக்சிஸ் இஸ் ஆக்சிஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஆக்சிஸ் இஸ் இன்க்ளைன்ட் 40 டிகிரி டு ஹெச்பி. எவ்வளவு சொல்றாங்க, 40 டிகிரி டு ஹெச்பி சொல்றாங்க இந்த ஆக்சிஸ் ரைட்டா. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நீங்க வந்து ஒரு ஆக்சிஸ் லென்த் போடணும். இந்த ஆக்சிஸோட ஆங்கிள் எவ்வளவு இருக்கும், 40 டிகிரி இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 40 டிகிரி வச்சு நம்மளால பண்ண முடியாது. ஓகேங்களா, 40 டிகிரி வச்சு நம்ம ஆக்சிஸ் வந்து நம்மளால என்ன பண்ண முடியாது, கரெக்டா வரைய முடியாது. சோ அதனால என்ன பண்ணணும், பேஸ் இருக்கா, ஃபர்ஸ்ட் நம்ம பேஸ் எடுத்துக்கணும். ஆக்சிஸ் 40, ஆக்சிஸோட ஆங்கிள் 40 னா பேஸ் எவ்வளவு வரப்போகுது, மீதி இருக்கு 50, மொத்தம் 90 டிகிரி. அதுல 40 டிகிரி ஆக்சிஸ்னா மீதி எவ்வளவு 90 ஈக்குவல் ஆகும், 50 டிகிரி தான் ஈக்குவல் ஆகும் ரைட்டுங்களா. சோ இப்போ பேஸோட ஆங்கிள் எவ்வளவு இருக்க போகுது, 50 டிகிரி இருக்க போகுது. சோ இங்க மார்க் பண்ணிக்கங்க. மார்க் பண்ணிட்டு இங்க இருந்து 50 டிகிரி மார்க் பண்ணுங்க. இங்க வந்து 10, 20, 30, 40, 50. ஓகேங்களா. சோ இப்போ இதுக்கு ஒரு லைன் போடுங்க. இப்போ இந்த பேஸ் தான் இந்த பேஸ். ஓகே, சோ இந்த பாயிண்ட் பேர் வந்து நான் A1 dash within bracket B1 dash சொல்றேன். ஓகே, நெக்ஸ்ட் ஓகே, இப்போ A1 dash B1 dash மார்க் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இங்க இருந்து சென்டர் ஆக்சிஸ் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. ஓகே, இங்க இருந்து அதை மார்க் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இங்க இருந்து EC இருக்குல்ல, அந்த பாயிண்ட் எங்க இருக்குன்னு பாருங்க. அங்க இருந்து அந்த பாயிண்ட் மார்க் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இங்க இருந்து D டேஷ் இருக்குல்ல, அது எவ்வளவு டிஸ்டன்ஸ் பாருங்க. இங்க இருந்து அதை மார்க் பண்ணுங்க. ஓகே, இப்போ நேம் கொடுத்துக்கலாம். இது சென்டர் ஆக்சிஸ் ஆனது, இது அப்படியே விட்டுருங்க. இது வந்து E1 dash within bracket C1 dash. இந்த பாயிண்ட் பேரு D1 dash. ஓகே, இப்போ இந்த சென்டர் லைன் இருக்குல்ல, சரிங்களா, இந்த சென்டர் பாயிண்ட் இருக்குல்ல, இங்க வந்து ஒரு லைன் போடணும். இப்போ இது எப்படி போடணும்னா, இந்த பேஸ் ஆக்சிஸுக்கு இந்த ஸ்கேல் எடுத்து மாத்தி வச்சுங்க. மாத்தி வச்சுட்டு இந்த பாயிண்ட் மீட் பண்ற மாதிரி வச்சுங்க. ஓகே, வச்சுட்டு சென்டர் லைன் போடுங்க. சென்டர் லைன் போடுறதுக்கு ஒரு லாங் லைன், ஒரு ஷார்ட் லைன், ஒரு லாங் லைன், ஒரு ஷார்ட் லைன், ஒரு லாங் லைன், ஒரு ஷார்ட் லைன், ஒரு லாங் லைன், ஷார்ட் லைன், ஒரு லாங் லைன், ஷார்ட் லைன். ஓகேங்களா. சோ இது போட்டுட்டு இந்த சென்டர் ஆக்சிஸ் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு பாருங்க. இதோட டோட்டல் ஹைட் 16 நமக்கு தெரியும். நீங்க 60 எடுக்கலாம், இல்ல இது மெஷர் பண்ணி அப்படியே போட்டாலும் போடலாம். இங்க வந்து இதுதான் ரைட்டுங்களா. சோ எனக்கு இந்த பாயிண்ட் தான் என்ன பாயிண்ட் இருக்கு, இந்த பாயிண்ட் தான் O1 dash. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோம், எல்லா பாயிண்டும் ஜாயின் பண்ணோம். அதுல பண்ண மாதிரி A ல இருந்து
ஏல இருந்து ஓகே, அது என்னது EC இருக்குல்ல, அந்த பாயிண்ட் வந்து ஓன்ற பாயிண்ட்டுக்கு, அதே போல D இருக்குல்ல, D ல இருந்து ஓன்ற பாயிண்ட்டுக்கு, நெக்ஸ்ட் இந்த பாட்டம் அதையும் போட்டு முடிச்சு. ஓகேங்களா? இப்ப லாஸ்டா ஃபைனல் ப்ரொஜெக்ஷன். இப்ப மேல இருந்து பாக்குறீங்க, மேல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியும்? O தெரியும், D தெரியும், D ல இருந்து போற C தெரியும், D ல இருந்து போற E தெரியும். ரைட்டுங்களா? D எதுவுமே உங்களுக்கு தெரியாது மேல இருந்து பார்த்தா. சோ இதான் உங்களுக்கு விசிபிள் பாயிண்ட். D என்ற பாயிண்ட் விசிபிள் பாயிண்ட். D ல இருந்து போற C தெரியும், D ல இருந்து போற E தெரியும். ஓகேங்களா? சோ O உங்களுக்கு தெரியும். ரைட்டா? இப்போ என்ன பண்றோம்? வச்சுக்கிட்டு ஸ்கேல் அப்படி வந்து ஓன் பொசிஷன் வச்சிருங்க. வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க? O வந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் போடுங்க. O என்ற பாயிண்ட் இருக்குல்ல, அங்க வந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் போடுங்க. இது O எங்க இருக்கு? இந்த சென்டர் இருக்கா? இங்க வந்து என்ன பண்றீங்க? இது ஒரு ப்ரொஜெக்ஷன் போடுங்க. எவ்வளவு மீட் ஆகுதா? இது பார்த்தா நமக்கு O1. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ பாட்டம் போடலாம். பாட்டம்ல A வந்து ஒரு ப்ரொஜெக்ஷன், இதனை A கன் பண்ணிட்டு A இருந்து ஒரு ப்ரொஜெக்ஷன், இது A எங்க இருக்கு? இங்க இருக்கா? சோ இங்க இருந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் எங்க மீட் ஆகுது? இங்க மீட் ஆகுதா? இது பேர் தான் நமக்கு A1. நெக்ஸ்ட் B இருந்து ஒரு ப்ரொஜெக்ஷன், இது B எங்க இருக்கு? இங்க தான் இருக்கு. சோ இங்க B ஒரு ப்ரொஜெக்ஷன் வருது, இங்க தான் மீட் ஆகுது. இது பேர் என்னது? B1. நெக்ஸ்ட் C இருந்து ஒரு ப்ரொஜெக்ஷன், இது C எங்க இருக்கு? மேல இருக்கா? சோ இதுதான் C யோட பாயிண்ட். இங்க இருக்கு, இங்க ஒரு ப்ரொஜெக்ஷன். சோ இங்க மீட் ஆகுது. இது பேர் என்னது? C1. நெக்ஸ்ட் D ல இருந்து ஒரு ப்ரொஜெக்ஷன், இது D எங்க இருக்கு? இங்க இருக்க D என்ற பாயிண்ட், இங்க ஒரு ப்ரொஜெக்ஷன், இங்க மீட் ஆகுது, இங்க மீட் ஆகுதா? இது பேர் என்னது? D1. அப்புறம் மீதி என்ன இருக்கு? E இருக்கு. சோ E ல இருந்து ஒரு ப்ரொஜெக்ஷன், E எங்க இருக்கு? இங்க பாட்டம் இங்க இருக்கு. சோ இங்க ஒரு ப்ரொஜெக்ஷன் எங்க மீட் ஆகுது? E ல இருந்து இருக்கு, இங்க மீட் ஆகுது. ஓகே, இது பேரு E1. ஓகே, நான் எப்படி சொன்ன மாதிரி தான் இங்க D தெரியும் உங்களுக்கு. சோ D ல இருந்து போற C தெரியும், D ல இருந்து போற E தெரியும். ஓகேங்களா? சோ D ல இருந்து போற C தெரியும், D ல இருந்து போற E தெரியும். ஓகேங்களா? மீதி C ல இருந்து போற B யும் E ல இருந்து போற A யும் தெரியாது. சோ தெரியாத எப்பவுமே நம்ம எதுல பண்ணணும்? தெரியாத எப்பவுமே டாட்டட்ல பண்ணணும். ஓகேங்களா? அதே போல E வந்து போற A வும் எனக்கு தெரியாது. ஓகே, நெக்ஸ்ட் கண்டிப்பா B ல இருந்து போற A வும் நமக்கு தெரியாது. தெரியாத விஷயத்த எல்லாமே நம்ம எதுல பண்ணோம்? டாட்டட்ல பண்ணோம். ஓகேங்களா? இப்போ A ல இருந்து O, B ல இருந்து O, C ல இருந்து O, D ல இருந்து O, E ல இருந்து O, இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ண போறோம். A ல இருந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? A ல இருந்து O க்கு லைன் போடுவோம். சரிங்களா? A ல இருந்து O கண்டிப்பா இருந்து போற லைன் எப்படி இருக்குன்னா டாட்டடா தான் போகணும். ஏன்னா ரெண்டு டாட்ல இருந்து ப்ரொடியூஸ் ஆகிற போற லைன் எப்படி இருக்கும்? கண்டிப்பா டாட்டடா தான் இருக்கணும். A வந்து O போதா? நெக்ஸ்ட் அதே போல B வந்து O, B வந்து O க்கு போற லைன் எப்படி தான் இருக்கும்? டாட்டடா தான் இருக்கும். ஏன் டாட்டா? இங்கே டாட் இல்ல, ரெண்டு டாட்ல இருந்து அங்க போற லைன் டாட்ல தான் போகும். நெக்ஸ்ட் C ல இருந்து போற O எப்படி இருக்கும்? கண்டினியூஸா இருக்கும். C ல இருந்து போற O கண்டினியூஸா இருக்கும். நெக்ஸ்ட் D ல இருந்து போற O வும் எப்படி தான் இருக்கும்? கண்டினியூஸா இருக்கும். நெக்ஸ்ட் E ல இருந்து போற O வும் எப்படி தான் இருக்கும்? கண்டினியூஸா தான் இருக்கும். ஓகேங்களா? ரைட், இது ஏற்கனவே வந்து கண்டினியூஸ் லைன் இருந்தாலும் அது நமக்கு தெரியாது. ஏன்னா வந்து அது மேல டாட் லைன் இருந்தாலும் அது நமக்கு தெரியாது. ஏன்னா அது மேல கண்டினியூஸ் லைன் வந்துருச்சு. ஓகேங்களா? சரி, வரலாம். தேங்க்யூ.